குலதெய்வம் கோயிலுக்கு பொங்க வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆசையா கிளம்புறாங்க. சோழன் ஃபர்ஸ்ட் டைம் வேஷ்டி கட்டிட்டு வராரு. அங்க இருந்த பாண்டியனும் பல்லவனும் சோழனை கலாய்க்கிறாங்க. என்னென்ன புதுசா புது வேஷ்டி சட்டெல்லாம் போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கிறான். அது இல்லடா, இன்னைக்கு நம்ம பொங்க வைக்க போறோம்ல, அதனால நிலா saree கட்டுவான்னு தான் என் மனசுக்கு தோணுச்சு. அதனால தானே நானும் நிலா சாரிக்கு மெச்சா வேஷ்டி சட்டை போட்டேன்னு சொல்லிட்டு சோழன் சொல்றான். யாரு அண்ணி சேலை கட்டுறாங்களா? கிடையாது, அண்ணி சுடிதார் தான் போடுன்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றான். என் பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியும்டா, கண்டிப்பா நிலா saree தான் கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு சோழன் சொல்றான். இவங்க பேசிட்டு இருக்கும் போதே சோழனோட ட்ரெஸ்ஸுக்கு மெச்சா நிலாவும் saree கட்டிட்டு வராங்க. பாண்டியனுக்கும் பல்லவனுக்கும் அதிர்ச்சியா இருந்தது. அண்ணே நான் பரவாயில்ல, நல்லா தேறிட்டேன். இங்க இருந்து போறதுக்குள்ள அண்ணி நீ பிக்கப் பண்ணிடுவியாட்டுன்னு சொல்லிட்டு பல்லவன் சோழனை கலாய்க்கிறான். சும்மாடா வாடா கிளம்ப நேரத்துலன்னு சொல்லிட்டு சந்தோஷமா இல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போறாங்க. கோவிலுக்கு போன பிறகு ஒரு இடத்துல ரொம்ப கும்பலா இருந்தது. நிலா போய் என்னன்னு கேட்டதுக்கு, ஆமா நீ என்ன இந்த கோயிலுக்கு புதுசா? இந்த கோயிலே ஃபேமஸான சாமியார் இவங்க தான்மா. இந்த சாமியார்ட்ட குறி கேட்டா அப்படியே நடக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. நிலா யோசிச்சு பாக்குறா. நம்மளும் நம்ம குடும்பத்துக்கு குறி கேட்டு பார்க்கலாமா? குடும்பத்துல இருக்க பிரச்சனைலாம் தெரியும்னு சொல்லிட்டு நிலா யோசிக்கிறாங்க. நிலா யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க இருந்த சாமியாடி நேரா நிலா கிட்ட வந்து சாமியாடுறாரு. நிலா ஒண்ணும் புரியாம ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கா. நடேசன் அங்க வந்து, சாமி என் குடும்பத்துக்கு ஒரு விடிவு காலத்து கொடுங்க சாமி, என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. என் பசங்க வாழ்க்கையை எப்படியாவது நல்லபடியா சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கிறான். உன் குடும்பத்துக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு, அது இன்னும் உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சாமி கேட்கிறாரு. என்ன சாமி சொல்றீங்க? நல்ல காலம் பிறந்துருச்சா? ஆமா, இத்தனை வருஷமா அந்த கோயிலுக்கு வராம இருந்தனே, இன்னைக்கு வந்திருக்குன்னு என்ன அர்த்தம்? உன் குடும்பம் நல்ல காலம் பிறந்துருக்குன்னு சொல்லிட்டு சாமியாடி சொல்றாரு. அப்பதான் கஸ்தூரி அந்த இடத்துக்கு வந்து, சாமி என் பொண்ணுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, எப்படியாவது என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல செய்தி வரணும், ஒரு நல்ல வழி காட்டுங்க சாமி, என் பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்றா. நீயும் அவங்களும் ஒரே குடும்பம் தானே, இந்த குடும்பத்துக்கு முதல் நல்ல செய்தி அந்த பொண்ணு மூலியமா தான் வரும்னு சொல்லிட்டு நிலாவை காட்டுறாரு. நிலாவுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. நம்மளால என்ன நல்ல செய்தி வரப்போகுது இந்த குடும்பத்துன்னு சொல்லிட்டு நிலா பாக்குறா. கஸ்தூரி கோவமா, என்ன சாமி சொல்றீங்க? அவங்க ஒண்ணும் என் குடும்பம் கிடையாது, நாங்க வேற அவங்க வேறன்னு சொல்றா. நீ வாழ்க்கையில சொல்லியிருந்தா, ஆனா குடும்பம் நீங்க ஒரு குடும்பம் தானே, ஒரு ரத்தம் தானே, இந்த குடும்பத்துக்கு முதல் வாரிசு, முதல் சந்தோஷம் எல்லாமே வந்து நிலாவால தான் அந்த வீட்டுக்கு வரும். நீ பண்ண பாவம் தான் உன் பிள்ளைய கேட்கும். உன் பாவத்தால உன் குடும்பம் இப்படியேதான் கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு சாமியாடி சொல்றாரு. கஸ்தூரிக்கு பயங்கரமா கோவம் வருது. என்ன என் பொண்ணுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு, ஆனா நல்ல செய்தி நிலா மூலியமா வந்து சாமியாடி சொல்றாரு. இதை நம்ம இப்படியே விடக்கூடாது, எப்படியாவது அவளை அந்த வீட்டுல இருந்து காலி பண்ணு சொல்லிட்டு கஸ்தூரி யோசிக்கிறா. சாமியாடி நிலா உயர்த்தி பேசினால சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கஸ்தூரி எப்படியா நிலாவை பழிவாங்கன்னு நினைக்கிறா. இதுக்கப்புறம் என்ன நடக்குது நாளை ப்ரோமோல பார்க்கலாம்.